நாடாளுமன்ற எம்பி அவர்கள் நமக்காக Flix9 OTT தளத்துக்காக அவருடைய மறக்க முடியாத ஒரு நண்பனை பற்றி பேசுறதுக்காக இங்கே கூடியிருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. மறக்க முடியாத நட்பை பற்றி சொல்லுங்கள் சார். மறக்க முடியாத நட்பு நிறைய இருக்குது. அதில் என்னுடைய நண்பர் வந்து ராமலிங்கம் சொல்லணும். ராமலிங்கம் வந்து அப்போது பாவாணர் எடுத்த அப்போலாம் எங்களுக்கு தமிழ் பற்று ரொம்ப அதிகம். தனித்தமிழ் பற்றில் தனித்தமிழில் தான் பேசுவோம். இப்போ பாவாணரை போய் பார்த்தோம். நானும் ராமலிங்கம் போய் பார்த்தோம். அப்போ என்ன பண்ணாருன்னா அவனுடைய பேர் என்ன, என் பேர் ஜெகத்ரட்சகன் சொன்னேன். அப்புறம் உடனே என்ன பண்ணார், பாவாணர் இளங்கிள்ளின்னு பேரை மாற்றினார். இளங்கிள்ளின்னு சொல்லி. அடுத்தது வந்து ராமலிங்கம் என் கூட வகுப்பு தொடர் 2 பேரும். ராமலிங்கத்துக்கு என்னங்க அப்படின்னாரு, அரிமா ஆர்டர்கோ அப்படின்னு பேர் வச்சார். அரிமா ஆர்டர்கோ அப்படின்னு வச்சார். அப்புறம் நல்லா காலையில் முடிச்சு அப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாணம். அவனுக்கு கல்யாணத்துக்கு மறுபடியும் பாவாணரை போய் பார்த்தோம். பார்த்த உடனே என் பாவாணர் கேட்டார், என்ன பேர் என்ன, பேர் மாதிரி அரிமா ஆர்டர்கோ ஐயா நீங்கள் வச்சுருந்தேன் ஐயா அப்படின்னு. திருமணம் திருமணத்தை உங்கள் தலைமையில் தான் நடத்தணும், இது திருமணம் அழைப்புதழ் போகணும், நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்போ பாவாணர் கேட்டோம். பாவாணர் சொன்னார் உடனே பார்த்துட்டு, இவன் வந்து முதல் மகனா இடைமகனா கடைமகனான்னாரு. நான் சொன்னேன் முதல் மகனா இடைமகனா கடைமகனான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் வந்து முதல் மகன்னாரு. இப்போ எழுதுகோல் எங்கேன்னாரு, இங்கே இருக்கேன் எழுதுகிறார். எங்கள் தலைமகன் மங்களமான விட மாண்புடன் நிகழ சுற்றமும் நட்பும் சூழ வருகிறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். அருமை, ரொம்ப நன்றி ஐயா.